வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே, நம்ம கதையோட டாப்பிக்க பார்க்கணும். நம்ம கதையோட டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க சித்தி, சித்தப்பா. அதாவது எங்க சித்தப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம், எங்க சித்தி என்ன டெய்லி வீட்டுக்கு வான்னு சொல்லி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு சாகர். எனக்கு 21 வயசு ஆகுது. என்னுடைய சித்தப்பா பேரு சுவாமி. எங்க சித்தப்பாக்கு 37 வயசு ஆகுது. எங்க சித்தப்பாவோட ஒய்ஃப் பேரு சுதா. எங்க சித்தப்பாவோட ஒய்ஃப்‌க்கு 38 வயசு ஆகுது. என்னன்னா, எங்க சித்தப்பாக்கும், எங்க சித்திக்கும் 1 வயசு டிஃபரெண்ட். என்னன்னா, எங்க சித்தி வயசுல பெரியவங்க. என்னன்னா, இவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ண ஆளுங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு, அதாவது எங்க சித்தப்பாக்கு 21 வயசு ஆகும்போது கல்யாணம் ஆச்சு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் 17, 18 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, நான் எங்க அப்பாவோட அண்ணன் இவங்க. எங்க வீட்ல நான், எங்க அப்பா, எங்க அம்மா 3 பேர் தான். நான் வந்து படிச்சு முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கேன். இன்னொரு 3 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிரும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற நேரத்துல தான் எங்க சித்தப்பா, சித்தி வந்து எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. வருவாங்க, போவாங்க. ஏன்னா, எங்க வீட்லேருந்து அடுத்த ஊர் அவங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு. அதனால அப்பப்போ வந்துட்டு போவாங்க. இதே மாரி தான் எங்க வாழ்க்கை போயிட்டுருந்தது. போயிட்டுருக்கும்போது, அவங்க பொண்ண வந்து திடீர்னு அவங்க எனக்கு வந்து கேட்டாங்க. எனக்கு ஆனா முறையே கிடையாது. ஆனா வந்து எங்க சித்தப்பா வந்து கேட்டாரு. "நீ வந்து எனக்கு வெளியாள்ட்ட குடுக்க மனசு வரல. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நீ வந்து என் பொண்ண கட்டிக்கோன்ட்டு." ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டா, அவங்க பொண்ணு ஒரு 2 பசங்கள காதலிச்சுட்டு இருந்தது. 2 பொண்ணுமே ஒரு ஒரு பையன காதலிச்சுட்டு இருந்த காரணத்தினால நான் முடியாதுன்ட்டேன். இத வந்து அவங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனை நடந்தது என்னன்னா, எங்க சித்தி தான் ரொம்ப வற்புறுத்தியிருக்காங்க. இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு. அது முடியலன்ற ஒரு காரணத்தில எங்க சித்தி பயங்கர பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு ஏதோ ரொம்ப பிரச்சனையாகி வீட்லருந்து எல்லாரும் மாத்தி மாத்தி தனித்தனியா கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க போல. அன்னைக்கு எங்க சித்தி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "சித்தி, டேய் இந்த மாரி வா வீட்டுக்கு. உன்ட்ட கொஞ்சம் பேசணும் சாகர்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனா தான் தெரியுது. இந்த மாரி எனக்கு வந்து அவரு காலையில வேலைக்கு போறாரு. ஈவினிங் இதே மாரி வந்து வராரு. நைட்டு வந்தோனே தூங்கிர்றாரு. இப்படி இருந்தா எனக்கு செட் ஆகாது. நான் வந்து என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். என் பொண்ண நீ கல்யாணம் பண்றது என் பொண்ணுக்காக இல்ல, எனக்காக அப்படின்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியவே இல்ல. சரி அத்த, நான் பார்க்குறேன். நான் பரிசீலனை ஒரு தடவ வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லி, அது எதுனா அவங்ககிட்ட சொல்லி என்ன சொல்றதுன்னே தெரில என்னால. நான் அப்படியே சமாளிச்சுட்டு வரேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, "நான் என்ன சொன்னேன்னு ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுதா? உனக்கு புரியுதா அதாவது?" அப்படின்னாங்க. "சொல்லுங்க அத்த" அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்றத மட்டும் நல்லா கேளு. எனக்கு வந்து அவர் காலையில வராரு. காலையில தான் போறாரு. நைட்டு வந்து தூங்கிர்றாரு. இப்படி இருந்தா செட் ஆகாது. எனக்கு என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். இதுல நெறைய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா! இவங்க என்னாக்கு எதுக்கு நம்மட்ட இப்படி பேசுறாங்க? எனக்கு எங்க அத்தை இப்படி பேசுறது வந்து எங்க சித்தி இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி, பக்குன்னு தூக்கி போட்டுச்சு. ஆனா, என்னால அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவங்க அப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பேசுறது கரெக்ட்டா, தப்பான்னும் நமக்கு தெரியல. நமக்கு ஒரு சைட்ல ஆசையா இருக்கு. ஆனா, விட்டு குடுக்கவும் மனசு இல்ல. ஒருவேள இப்படி பண்ணா, நம்ம குடும்பத்தில இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு, அது ரொம்ப அசிங்கமா போயிருமோன்ற ஒரு பயமும் இருக்கு. அந்த பயம் இருந்தாலும், மனசு வேணுன்ற மாரி தான் கேட்குது. ஆனா, மூளை வந்து வேணாம், இதுல ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாரிலாம் தோணுது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான், சரி நான் இத கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். அதாவது கொஞ்ச நாள் ஆற போடுவோன்ட்டு, நானும் கிளம்பி வெளில கிளம்பிட்டேன். நான் வெளில கிளம்பி அவங்களும் "நீ வா வான்ற" மாரி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆனா, நான் என்னன்னா வரத்துக்கு எனக்கு சுத்தமான விருப்பமே இல்ல. வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிட்டாங்கன்னு திரும்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன். இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்பி கேட்டாங்க, "நீ என்ன ஒழுங்கான முடிவு எடுத்தியா இல்லையா?" அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், "இல்லங்க, நான் இன்னும் ஒழுங்கான முடிவு எடுக்கல. நான் ஒழுங்கான முடிவு எடுத்தோனே கண்டிப்பா நானே கூப்பிடுறேன்ற" மாரி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படி கிளம்புனோனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். என்னடா பண்ணலாம்? இது நம்ம ஓகே சொல்லலாமா? ஓகே சொன்னாலும் நல்லா தான் இருக்கும்.
அல்லது நோன்னு சொல்லிட்டா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்ற மாரிலாம் ரொம்ப யோசிச்சேன். அப்படி யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னே ஒரு ரொம்ப குழப்பமான முடிவா இருந்தது. அந்த நேரம் கோவிலுக்கு போனேன். நான் கோவிலுக்கு போம்போது, திடீர்னு பார்த்தா என் கிளாஸ்மேட் அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்ச பையன் அங்க வந்திருந்தான். திடீர்னு அவன எதார்த்தமா பார்த்தேன். எதார்த்தமா பார்த்து பேசும்போது தான் அவன்ட்ட கேட்டேன். "டேய் எப்புட்றா இருக்க? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது சொன்னான். "நீ சொல்றா எப்புட்றா இருக்க?" அப்படின்னு கேட்டான். சரி நான் அப்ப என்ன சொன்னேன், "நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், "நீ வாய் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது. முகத்த பார்த்தா அப்படி தெரியலையேடா." அப்படின்ற மாரி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், "ஆமான்டா நிஜம்தான். நான் அந்த அளவுக்குலாம் இல்ல. ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கேன்டா. நான் உன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்டா." அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அவன்ட்ட ஃபர்ஸ்ட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டேன். "டேய் நான் இப்ப சொல்றத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுடான்னு" சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு, அவன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன். "டேய் இந்த மாரிடா, எங்க வீட்ல இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்குது. இத நான் யார்கிட்டயும் போயி சொல்ல முடியல. இது யார்கிட்டயாவது போயி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நீ தான்டா எனக்கு நல்ல ஒரு முடிவ சொல்லணும்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அவங்களும் அங்க கோவிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க கோவிலுக்கு வரும்போது, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, இது கோஇன்சிடென்ஸா அதாவது புரியவே எனக்கு புரியல. என்னடா இது இவங்களும் கோவிலுக்கு வராங்களே! நம்ம இத பத்தி பேசும்போது வராங்கன்னா, ஒரு வேளை இதெல்லாம் நல்லதுக்கு தான் போல அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் மனசு வேணான்னு சொல்லுது. இதே மாரி போயிட்டுருக்கும்போது, நான் இன்னொரு கோவிலுக்கு போனேன். அப்ப அவங்களும் பின்னாடியே வந்துட்டு, "இருங்க, நான் அன்னைக்கு கேட்டதுக்கான பதில நீங்க சொல்லவே இல்ல. என்னதான் உங்களுக்கு பதில்?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், "இல்லைங்க, எனக்கு மனசு வந்து ஓகேன்னு தான் தோணுது. ஆனா மூளை வந்து வேணான்ற மாரி பயப்படுது. அதனால தாங்க ரொம்ப யோசிச்சுட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இது ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாரி அவங்க ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியும் நான் வந்து எதுக்குமே கேட்கவே இல்ல. "இல்ல, இல்ல இருங்க" அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள வற்புறுத்துனேன். "இல்லங்க அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நான் கேட்குறேன். உங்களுக்கு வந்து நான் தான் ஆக்சுவலா முறைப்படி இதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க வந்து எதுவுமே சொல்லல. அதனால தான் நான் கேட்குறேன். நானே கம்பல் பண்றேன் உங்கள அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனா பிரெயின் வாஷ் பண்ணும்போதும், நான் வேணாம் வேணாம் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சுன்னா, என் குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும். அவங்க குடும்ப சைடுல எவ்வளோ அசிங்கமாயிரும்ன்ற ஒரு பயம் தான் எனக்கு இருந்தது. அந்த பயத்தின் காரணமா தான் நான் எதுவுமே வேணாம் வேணான்னு தள்ளி போயிட்டுருந்தேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளு நான் கோவிலுக்கு போயி யோசிச்சேன். இப்ப நம்ம மனசுல வேண்டுவோம். அதாவது வேணும்னா வேண்டுவோம், வேணான்னா வேண்டுவோம். எது நடக்குதுன்னு பார்ப்போன்ற மாரி மனசுல அப்படியே இது பண்ணிட்டு வேண்டுனேன். அப்படி வேண்டும்போது, நான் வேணான்னு யோசிக்கிற நேரத்துல பல்லி கத்துச்சு. பல்லி கத்தும்போது ரொம்ப நல்ல சகுனம். ஏன்னா நம்ம வேணும்னு நெனச்சு பல்லி கத்துச்சுன்னா ஓகே. வேணான்னு சொல்லி பல்லி கத்துனதுனால, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான அறிகுறி தான் போல இதுன்ட்டு, நானே என் மனச திடப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்ட்டேன். அதாவது டைரக்ட்டா முடியாதுன்னு சொல்லாம, நான் சொல்ட்டேன், "இல்லைங்க, நீங்க வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா, இது வந்து ரொம்ப தப்பு. என்னன்னா, நாளைக்கு வந்து உங்க குடும்பத்திலயும் ரொம்ப அசிங்கமா போயிரும். எங்க குடும்பத்திலயும் அசிங்கமா போயிரும். அதே மாரி இது வந்து 10 தலைமுறைக்கு தவறான பேர் மாரி ஆயிரும். அதனால இதெல்லாம் வேணாம். நம்ம எப்போதும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்போம்." அப்படின்ற மாரி சொல்லி, நான் அவங்கள மனசுல புண்படுத்தாம, நான் அவங்கள விட்டு விலகி கிளம்பி வந்துட்டேன். இதுதான் நண்பர்களே இந்த முழுமையான கதை. ஏன்னா, நீங்க ஒண்ணு பண்ண போறீங்கன்னா, நாளைக்கு வரப்போற பிரச்சனைகள யோசிங்க. அதுதான் இந்த கதையோட மாரல் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம்.